பிரித்தானியாவின் லண்டனின் ஈஸ்ட் டலிச் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று அதிகாலை சுமார் 12:20 மணியளவில் ஈஸ்ட் டலிச் க்ரோவ் பகுதியில் 2 கார்கள் ஒன்றோடொன்று மோதி பயங்கர விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் முதலாம் காரில் பயணித்த 3 சிறுவர்கள் மற்றும் ஒரு பெண் காயமடைந்த நிலையில் அவசரமாக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக அவர்களின் காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையின் தகவல்களின்படி இந்த விபத்தை அடுத்து மொத்தம் 7 பேர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதில் 2வது காரில் பயணித்த எவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்படவில்லை. விபத்துக்கு காரணமான முதலாம் காரின் ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரும் காயமடைந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்போடு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை பல ஆம்புலன்ஸ் வண்டிகள் மற்றும் பாராமெடிக்கல் குழுக்களை அனுப்பியுள்ளது. அத்துடன் லண்டன் வான்வழி ஆம்புலன்ஸ் சேவையின் விசேட அதிர்ச்சி சிகிச்சை நிபுணத்துவ குழுவும் கார் மூலம் சம்பவ இடத்திற்கு விரைந்து முதலுதவிகளை வழங்கியுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேட் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து ஏதேனும் தகவல்கள் அல்லது வீடியோ ஆதாரங்கள் வைத்திருப்போர் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.